வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜனவரி 6 தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் இன்றைக்கு வாழ்க்கை மலர்களை தந்திருக்கிற சிந்தனை உள்ளத்தின் சோதனை என்பது. நம்முடைய உள்ள வயல்வெளியிலே விவசாயம் பார்க்கும்போது நமக்கு களைகள் முளைத்து விடுகின்றன. அந்த களைகளை களைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு அருள் தந்தை அவர்கள் ப்ரிவென்டிவ் மெக்கானிசம், கியூரேட்டிவ் மெக்கானிசம் என்று சொல்வார்கள். அதிலே கியூரேட்டிவ் மெக்கானிசமாக வந்துவிட்ட களைகளை களைவதற்கு உள்ளத்தின் சோதனை, அகத்தாய்வு என்று தருகிறார். அதற்கு முன்னதாக அப்படி உள்ளத்தில் முளைக்கிற களைகள் என்னென்ன என்று அவர் பட்டியலிடுகிறார். அது கோபம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, வஞ்சம், பேராசை, அதிகார போதை, முறையற்ற பால் கவர்ச்சி அல்லது காம இச்சை, இப்படியாக ஒரு 10 வகைகளை அவர் பட்டியலிட்டு இவைகளை களைவதற்கு நீங்கள் முற்பட வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் என்று கொடுத்திருக்கிறேன். அதனை ஏன் இன்றிலிருந்து ஒரு 30 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து தினம் ஒரு 10 நிமிடம் மட்டுமே செலவழித்து இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை மேற்கொண்டால் என்ன, உங்கள் வெற்றியை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள் செய்தால் என்று சொல்லுகிறார். அப்படி எந்த வகையான அகத்தாய்வு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அருமையாக பட்டியலிடுகிறார். அதில் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் என்று மிக முக்கியமான பயிற்சிகளை தினந்தோறும் தேவைப்படுகிற அந்த உங்கள் உள்ளத்திலே நம்முடைய உள்ள வயல்வெளியில் முளைக்கிற அந்த களைகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த களைகளை களைவதற்கான ஒரு கலைக்கொல்லியாக இந்த அகத்தாய்வு பயிற்சிகளெல்லாம் நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அருள் தந்தை அவர்கள் நம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்ததாக கியூரேட்டிவ் மெக்கானிசம் என்பதற்கு அடுத்ததாக ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் என்பது மிக முக்கியமாக பேசப்படுகிறது. அந்த வகையிலே நீங்கள் தினந்தோறும் தவம் இயற்றுவது, இறை உணர்வோடு இருப்பது, அறநெறியை பழகுவது என்று உங்கள் வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொண்டு அதையே வழக்கமாக்கி வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது தான் தொடர்ந்து உள்ள வயல்வெளி செழிப்பாக இருப்பதற்காக உறுதுணையாக இருக்கும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிற அந்த செய்தியை உங்கள் முன்னே சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.